உறவுகளே, இன்றைய காணொளி தௌசண்ட் ஐலண்ட் பற்றிய ஒரு காணொளி. அதற்கு முன் ஒரு சின்ன காணொளி, சிசிடி காணொளி ஒன்றை இணைத்து விடுகின்றேன். நாங்கள் திருப்பி திருப்பி சொல்கிற விடயம் மீண்டும் மீண்டும் நமது மக்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கிறது என்பதை பாருங்கள். எப்படி இந்த சங்கிலிகளை திருடுகிறார்கள் என்பதையும் நீங்கள் இங்கே அவதானியுங்கள். ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் இருப்பார்கள் என்று சொன்ன வார்த்தைக்கு அமைய இவர் என்ன அவர்களுக்கு கதைக்கிறார், அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை முழுமையாக அவதானியுங்கள். அந்த ரோட்டில் இணைக்கின்ற அந்த ஒரு ஜீப்பிலே இருந்து இவரை பற்றிய விவரங்களை அறிந்துவிட்டு பின் வந்து அந்த ஒரு கிஃப்ட்ன்னு சொல்லி ஒரு சங்கிலியை போட்டுவிட்டு இவற்றை பவுன் சங்கிலியை கலந்து கொண்டு போகிறார்கள். இதை பாருங்கள். நாங்கள் 2 வருடமாக இதை சொல்லி வருகின்றோம். தொடர்ந்தும் நமது தமிழ் மக்கள் ஏமாறுகிறார்கள். இதை பாருங்கள் எப்படி அந்த திருட்டுக்கள் நடக்கின்றது என்பதை. Okay. What is the Catholic Church, Papa? The church, Catholic church. Catholic? Yes. We don't do that one. We are Hindu. Hindu? Yeah. Namaste. Namaste. Look, today is my tradition. I give it to you something gift for you for your family. Look. No, I have a look. No, I mean I give it to you gift. Why? Free for you. Why? Gift. Today is my tradition for my country. For Oh. pray to you. Okay. I go for the church, I pray to you for your family. Like, yeah. What happened? What I happened? got an accident last week in Texas. Texas? Texas? Yeah, that's driving. Driving? Thank you. I have it. Okay. Thank you very much. 3 times, alhamdulillah, alhamdulillah, mashallah, alhamdulillah, Hey, hey, come here. They took my chain. What? ஜீப்புக்குள் உள்ளவர் கதை கொடுக்க மற்றவர் அந்த பொன் வந்து ஃபேக்கான ஒரு செயினை போட்டுவிட்டு தங்கச்சங்கிலியை கழட்டி கொண்டு போய்விட்டார். இதுதான் நடக்கின்றது உறவுகளே. வணக்கம் உறவுகளே. இப்போ எங்கே நாங்கள் நிற்கிறோம்னு சொன்னால் கிங்ஸ்டனில் கனோனோ குவேன்னு சொல்லி இந்த போட்டுகள் நாங்கள் சுற்றி பார்க்குறோம். 1000 ஐலண்டை சுற்றி பார்க்க போகிறோம். அந்த இடத்துல நிற்கிறோம். இதுலேயும் 2 இடம் இருக்குது. நீங்கள் கிங்ஸ்டன்லையும் போய் டிக்கெட் வேண்டி அந்த 1000 ஐலண்டை சுற்றி பார்க்கலாம். இந்த கனோனோ குவேன்ற இந்த இடத்துலையும் வந்து நீங்கள் டிக்கெட் எடுக்கலாம். இன்றைக்கு நாங்கள் அந்த 3 hours குரூவுக்கு தான் வந்துடுறாங்க. அது புக் ஆல்ரெடி. என்ற லாங் வீக்கெண்ட் எல்லோரும் புக் பண்ணிட்டோம். தஜிலாம் நீங்கள் எப்படியா நடத்துக்கு வரலன்னு சொன்னால் வேலைக்கு ஆன்லைனில் புக் பண்ணி போட்டு வரணும். இப்போ நாங்கள் 1 hour குரூப் இதில் போகிறோம். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் அதில் ஏற போகிறோம். இங்கே வார்னிங்காக அந்த 2 இடத்தையும் புக் பண்ணலாம். ஆனால் இங்கே கொஞ்சம் சீப். அதாவது வந்து கிங்ஸ்டனில் வந்து $54 ப்ளஸ் டேக்ஸ். இங்கே வந்து டேக்ஸோடு சேர்த்து $54 வருது. அப்போ இங்கே வந்து கொஞ்சம் சீப். அதேமாதிரி 1 hour வந்து இங்கே வந்து டேக்ஸோடு வந்து $39 வருது. கிங்ஸ்டனில் நாங்கள் போய் கட்டினாங்க 39 ப்ளஸ் டேக்ஸ். ஸோ அப்போ இது வந்து கொஞ்சம் சீப். இது எல்லாம் ஒரே 1000 ஐலண்டு தான் கொண்டே காட்ட போயினோம். ஸோ இப்போ நீங்கள் எல்லாத்தையும் இப்போ சம்மருக்கு வெளிநாடுகளிலேருந்து ஆக்கள் வந்திருப்பினோம். இது ஒரு நல்ல இடம், கூடி வந்து காட்டுறதுக்கு நல்ல இடம். இது எதுவும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். 1000 ஐலண்ட் சொல்லி எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கீங்க. கிங்ஸ்டனில் இருக்குது. சரி வாங்கோ, தொடர்ந்து நாங்கள் அந்த போட்டில் போய் என்ன பார்க்குறேன்றதை உங்களுக்கு காட்டுறோம். சிட்டி க்ரூஸ் என்று போட்டிருக்கிறோம் 1000 ஐலண்ட். இதில் பார்க்கிங் லாட். இந்த பார்க்கிங் லாட்டுக்கு $9 ஹோல் டே பார்க்கிங் போட்டிருக்கிறோம். இதில் முன்னுக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள்
இந்த நாங்கள் ஏறுற இடம் இருக்குது. இதில் டிக்கெட் ஆஃபீஸ் இருக்குது. இங்கே பாருங்க மேலே முன்னுக்கு டிக்கெட் எடுத்து கொண்டு போகலாம். இங்கே இந்த போட் டூர், ஐலண்ட் போட் டூர்ன்ட்டு அதுவும் நீங்கள் இதில் புக் பண்ணலாம். இங்கே போட் மியூசியம்னு சொல்லி அது சம்மந்தமான இதுகள் எல்லாம் இருக்குது. இங்கே இதில் பின்னுக்கு ரெஸ்டாரண்ட் அது இருக்குது. இந்த பூக்கள் நல்ல வடிவாக இருக்குது. இந்த ஐலாண்ட் சில ஐலாண்டுகளில் வீடுகள் எல்லாம் இருக்குது. ஆக்கள் வேண்டி விட்டுருக்கணும், போட்டுகளை யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கணும். இதெல்லாம் நல்லா இருக்கும். இந்த பாருங்க, இதில் வந்து இந்த ரூம்கள் எடுத்து தங்கி இதில் சில இடங்களில் பாவிக்க போகிற இடங்களும் இருக்குது. நல்லா இருக்குது. இது சுத்த வர பார்க்க நல்ல வடிவாக இருக்குது. இந்த போட்லாம் போக போகிறோம். சிட்டி க்ரூஸ் இந்த பாருங்க. ऐनक लगा लो ऐनक. No, it doesn't. It's not working. Glass is very good. Let's do 1 hour more ride.
குளிர்ச்சியான காலங்களில் இந்த போட்டிலே செல்லும்போது இந்த காற்று இதிலேருந்து அடிக்க கடல்லேருந்து அடிக்க எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்காக இருக்கும். மற்றது உள்ளுக்குள்ளே சாப்பாடுகள் எல்லாம் வேண்டி சாப்பிட்டு கொண்டு நீங்கள் போகலாம். அதை தவிர இப்போ சுற்ற வர நல்ல இப்போ இந்த ஐலண்ட்லையெல்லாம் பணக்காரர்கள் அந்த வீடுகளை வேண்டி விட்டுட்டு இப்போ இப்படி சம்மர் டைமில் வந்து இங்கே தங்குவார்கள். போட் இருக்குது அவைக்கு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஐலண்ட்லேயும் உள்ளுக்க வீடுகள் இருக்குது. சின்ன ஐலண்டை தவிர ஓரளவு பெரிய ஐலண்டில் வீடுகள் இருக்குது. அதில் வந்து அவர்கள் தங்குவார்கள். அதெல்லாம் கொடுத்து வைக்க வேணும். என்னுடைய நாங்கள் இதை பார்க்கத்தான் முடியும். இப்போ இந்த போட்டில் போய் நீங்கள் இந்த சம்மருக்கு சுற்றி பார்த்துட்டு வரலாம். நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். இதில் பார்க்க சந்தோஷமாக இருக்கும். தௌசண்ட் ஐலண்டு ஒரு சின்ன சின்ன ஐலண்டுகள். இப்போ இடையில் இந்த போட் போய்கொண்டிருக்குது. இது 1000 ஐலண்ட் சொல்லிக்கணும். ஆனால் முந்தைய ஒரு காலத்தில் 1000க்கு மேற்பட்ட ஐலண்டு தான். இப்போ தண்ணியலால் அழிஞ்சு போயிட்டுது. இருந்த சில ஐலண்டில் நல்ல வடிவான வீடுகள் பாருங்கள். போட்டில் வந்து இதில் இருந்துட்டு போவினோம். இதுக்கு பாருங்கள் உள்ளுக்கெல்லாம் நல்ல சின்ன சின்ன வீடுகள் இருக்குது. வடிவான வீடுகளும் இருக்குது, பெரிய வீடுகளும் இருக்குது, சின்ன வீடுகளும் இருக்குது. இப்போ சம்மர் காலங்களில் இங்கே வந்து காசுள்ளாக்கள் எல்லாம் வேண்டி இதை விட்டுட்டு வந்து சம்மரில் என்ஜாய் பண்ணிவிடும். ஒவ்வொரு ஐலண்டுக்கும் பார்த்திங்கன்னா வீடுகள் இருக்குது. நான் ஸ்வீட் சூரிச்சில் இருந்து வந்திருக்கிறேன். இது 3rd டைம் கனடா. ஆனால் இந்த 1000 ஐலண்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கிறேன். மொன்ட்ரியல் ஒட்டோவா போயிட்டு இப்போ டொரண்டோ போய்க்கு இந்த ஐலண்டில் இந்த ஃப்ரெண்ட் வந்து ஒழுங்குபடுத்தி இருந்தாங்க. அவங்களோட என்ஜாய்மெண்ட்டாக போய் கொண்டிருக்கிறேன். எங்களுக்கு ஒரு முதல் முறையாக ஒரு வித்தியாசமான தீவு கூட்டங்களுக்கு நடுவில் கடல் பயணம் செய்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. ஒரு காலத்தில் 1000க்கு மேற்பட்ட ஐலண்ட் இருந்தது. அப்போ இந்த 1000 ஐலண்ட் பேர் என்னத்துக்காக வேண்டி வந்தது? மேற்பட்ட ஐலண்ட் இங்கே இருந்தாங்க. இப்போ ஐலண்ட் அழிஞ்சிட்டு தனியாக. இப்போ சில ஐலண்ட் வந்து கொஞ்சம் தான் இருக்குது. 1000க்கு மேற்பட்டது இருந்தால் அப்போ அதை 1000 சொல்லி அந்த பேர் வச்சபடியாக 1000 ஐலண்ட் அப்படியே தொடர்ச்சியாக நீடிக்குது. ஆனால் இப்போ சில நேரம் குறைஞ்சிருக்கலாம். ஐலண்ட் அழிஞ்சிருக்கு. அதே நேரம் கூடியும் இருக்கலாம். சில கடல் அரிப்புகள் இதுகளால் வந்து 2 ஐலண்ட் வந்து பிரிஞ்சு இருக்கலாம். அதுக்கான சந்தர்ப்பமும் இருக்குது. என்ன ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க, அவங்களாம் எல்லாம் வந்தாங்க.
வேறு ஆட்டோவால் இருக்கிறார். இவர் ஆட்டோவா? அவர் 2 பேர் ஆட்டோவா? வேறு பிக்கப் பண்ண வந்திருக்கு. எல்லாம் நல்லா போகுது. இப்போ சரியான காற்றடிக்க வேண்டியிருக்கு. காற்றின் சத்தம் உங்களுக்கு இதில் கேட்குமென்று நினைக்கிறேன். சரியான காற்று, அதில் நிற்க தொப்பியில் கலட்டுற மாதிரியான ஒரு காற்று நல்லா இருக்கு. ஆனால் இந்த வக்கைக்கு அப்படி ஒரு காற்றடிக்க இந்த நடுக்கடலில் சூப்பராக இருக்குது. சுத்த வர ஐலண்டுகள் என்ன சொன்னால் இது இந்த க்ரூஸ் வந்து 1 hour க்ரூஸ். ஆனால் இந்த 1 hour க்ரூஸ் வந்து நல்லா இருக்கும். 3 hours இருக்குது, 5 hours இருக்குது. இப்போ நீங்கள் சுத்த வர பார்த்து கொண்டு வரலாம். ஒரு காற்றடித்து நல்ல ஒரு வெக்க நேரம் நல்ல வடிவாக இருக்கு. சந்தோஷமாக இருக்கு. இந்த போட்டில் 3 அடுக்கு இருக்குது. மேலே, நடுவில், கீழேன்னு சொல்லி இதில் நீங்கள் 3லே நிற்கக்கூடியதாகவும் இருக்கும். இந்த க்ரூஸில் நாங்கள் போய்கொண்டிருக்கையில் இந்த ஐலண்டுகள் எப்படி உருவானது, அது சம்பந்தமான விடயங்கள், என்னென்ன பிசி இதில் வாழுது, என்னென்ன பறவைகள் வருது, இதை பற்றிய முழுமையான விவரங்கள் அவர்கள் சொல்லி கொண்டிருப்பார்கள். அதையும் நீங்கள் கேட்கலாம். இதன் மூலம் இது சம்பந்தமான பல விடயங்களையும் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். Deer are found on some of the larger islands. Raccoons, skunks, foxes, squirrels, muskrats, and voles are commonly found on most islands. Les visiteurs demandent souvent des informations sur la faune des îles. On trouve des cerfs sur certaines des plus grandes îles. Les ratons laveurs, les moufettes, les renards, les écureuils, les rats musqués et les campagnols sont couramment présents sur la plupart des îles.
This section of the St. Lawrence River is one of the main flyways for migratory waterfowl. Each spring and fall, literally millions of geese and ducks pass through here. You're also likely to see eagles, ospreys, herons, and cormorants throughout the region. Cette section du fleuve Saint-Laurent est aussi l'une des Holstead's Bay. Its fame relates to the record-breaking muskellunge just short of 32 kilos that was caught here in 1957. Catches of 10 to 20 kilos are quite common, and every fisherman hopes that they'll hook into a record breaker. Ce vaste plan d'eau ouvert de 10 à 20 kilos sont assez courantes. Et chaque pêcheur... இங்கே இந்த சில ஐலண்டுகள் மரங்கள் எல்லாம் அழிந்து கற்கள் மட்டும்தான் காணப்படுகின்றன. அந்த கற்களின் மேலே பறவை கூட்டங்கள் வந்திருப்பதும் மிக அழகாக இருக்கின்றது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த போட்டின் பின்பக்கம் எப்படி இருக்குது, அந்த தண்ணியை தள்ளி கொண்டு இருக்குது. இதில் ரெஸ்டாரண்ட் இருக்குது, பியர்கள், பாப்கார்ன், காஃபி, டீ எல்லாம் மாட்டலாம். இன்னொரு போட் ஒன்று வலிக்கிட்டு வந்து கொண்டு இருக்குது. இப்போ இங்கே அடிக்கடி வலிக்கிடும் ஒவ்வொரு மணத்தியாலது. ஏன்னா 3 மார்னிங்கில் ஒரு 5 மணத்தியால போட் ஒன்று இருக்குது. அதை தொடர்ந்து பிறகு 3 ஹவர்ஸ் இருக்குது. பிறகு 1 ஹவர் ஒவ்வொரு மணத்தியாலம் 2 மணத்தியாலத்துக்கு ஒருக்கா இருக்குது. இப்போ நீங்கள் புக் பண்ணி போட்டு வந்தால் ஏதாவது ஒன்றிலே போகக்கூடியதாக இருக்குது. சரி உறவுகளே, என்ன சொன்னால் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சால் நீங்கள் ஒருக்கா வந்து பாருங்கள் இந்த 1000 ஐலண்டை. அது ஒரு நல்ல ஃபீலிங்காக இருக்கும். இந்த சம்மர் டைமில் இதில் போட் அந்த க்ரூஸில் போய்க்குள்ள நல்லா இருக்கும். இதில் 5 ஹவர்ஸ் இருக்குது, 3 ஹவர்ஸ் இருக்குது, 1 ஹவர் இருக்குது. 3 ஹவர்ஸுக்கு $54, 1 ஹவருக்கு $39. ஆனால் நல்லா இருக்கும், ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆனால் ஒரு ட்ரிப்பாக இருக்கும். அதனுடைய மறந்து பாருங்கோ, சந்தர்ப்பம் கிடைச்சா ஒருக்கா வந்து பாருங்கோ. மறது இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மறந்து விடாதீர்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற காணொளி உடனுக்குடன் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது கனடா அண்ணா விலாக். நன்றி உறவுகளை.